நமஸ்வரே. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராமதேவாய நமக. நம்ம மக்கள் சாமி கும்பிடுறாங்க. ஆனால் சாமி கும்பிட்ற மக்களுக்கு கடவுள் பேசுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தேகம். கடவுள் பேசும் அப்படிங்கிறதும் பலவித அர்த்தங்களில் சொல்கிறாங்க, பலவித காரணங்களில். சமீபத்தில் நடந்த உரையாடல் என்ன அப்படின்னா, அது யாரும் இருந்தாலும் முதல் கேட்குற கேள்வி இதாக தான் இருக்கு. அது எப்படி சாமி, ஏன்னா ஆங்கிலத்துக்கு வரணும்ட்டு அவங்க விரும்பமாங்க. எப்படி சாமி என்ன சாமின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம விவரத்தை சொல்லுவோம். விவரத்தை சொல்லும் போது நம்ம யதார்த்தத்தை சொல்லுவோம். ஆங்கிலத்துக்கு வந்து கொஞ்சம் உணர ஆரம்பிச்சோம்னா போதும், கடவுளை பார்க்கலாம், பேசலாம் அப்படிப்போம். அவங்க ஆச்சரியமாக கேட்பாங்க, அது எப்படி சாமி முடியும் அப்படின்னா. இது என்ன பண்ண முடியும்? மனுஷங்கிட்ட பழக்கிறதும் மனுஷனோட பழகிறதும் அதுதான் கஷ்டம். கடவுளை பார்க்கறதும் பேசுறதுமே என்ன கஷ்டம் வேண்டி கிடக்கு அப்படின்னு. அது எப்படி சாமி சாத்தியம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடவுளை சாமி இருக்கிறத நம்புறீங்க, ஏதோ நல்லது நடக்கும்னு நம்பித்தானே கடவுளை கும்பிடுறீங்க. அப்போ அந்த கடவுள் எப்படி நல்லது செய்யாம நம்மள்கிட்ட நல்லது சொல்றாங்க, எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம கேட்போம். நிறைய பேசுவாங்க, இருந்தாலும் சுருக்கமாக நம்ம சொல்ல முடியாது. இதில் என்ன குழப்ப வேண்டியதுக்கிட்டே தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம யாரு, மனித பிறப்பு, வந்த நோக்கம் என்ன, நம்ம பழக்க வழக்கம் என்ன, அவ்வளோதான் பேசி ஒரு அடிப்படை அறிவுங்கிறது தான். இதில் இன்னும் நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ மாலை போடுறாங்க, ஒரு 100 பேர் மாலை போட்டாங்கன்னா ஒரு 25 பேருக்கு சாமி வருது. அதில் ஒரு 10-15 பேருக்கு உண்மையான சாமியாக இருக்கும். அருள்வாக்கு சொல்கிறாங்க. சில பேர் அங்கே நடக்க போகிறத சாமிக்கு மாலை போட்டு அவங்க மனசார வேண்டிக்கிட்டு அந்த 100ல் 25 சாமியார்னா 5-10, அதுலேயும் அவங்க கடைப்பிடிக்கிற விதங்கள் 25க்குள்ளே தான் இருக்கும். மாலை போட்டு அந்த முறையில் முழுசாக யாரும் கடைப்பிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளவு கடவுள் இருந்து சொல்லியுமே 3/4 மேலே தாண்ட முடியல. ஏன்னா கால சூழல் கழிவுகம் 100க்கு 100 நல்லவனாகவோ நேர்மையாகவோ இருக்க முடியாது. அப்போது மாலை போட்டவங்க ஒரு 25% தான் கடைப்பிடிக்க முடியும் நம்மளை பொறுத்த மட்டும். அந்த 25% மாலை போட்டு ஒரு மண்டலமோ இல்லாட்டி 30 நாளோ விரதம் இருந்து அவங்க தெய்வத்தை நினைக்கும் போது வர்ற சாமி, பேசுகிற சாமி. அப்படியே அதையே கடைப்பிடிச்சா எப்படி பேசாதுன்னு நம்ம சொல்லிட முடியும்? நல்ல யோசனை பண்ணா நல்லா ஈஸியாக புரியும். 15-20 நாள் 1 மாதம் விரதம் இருக்கிறோம், சாமிக்கு மாலை போடுறோம், அந்த சக்தியை உணர்றோம், இறையாற்றலை உணர்றோம், உடம்பு ஆடுது, உடம்பு பிள்ளரிக்குது. சில பேர் வகை வகையாக சாமிக்கு தக்கன ஆடுறவங்க, மனநிலைக்கு தக்கன ஆடுறவங்க இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு ஆற்றல் வேலை செய்யுது தானே. அந்த முறையாக இருக்கும் போது கரெக்டாக ஒரு ஆற்றல் வேலை செய்யுது. அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம பலமுறை பேசியாச்சு. ஒரு கதிர்வீச்சுக்கு அந்த ரூட் அவ்வளவுதான். இப்போ முதலுக்கு போகிறோம்னா அந்த ரூட்டில் கரெக்டான இடத்துக்கு போனோம்னா அந்த ஊருக்கு நம்ம போக முடியும். எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு சரியான பாதையில் போனோம்னா போக முடியும். அதுக்கு பல ரூட் இருந்தால் பல வகை இருக்குது. அதே போல் அதை கண்டினியூ பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது? இறைவனோட பேசணும், இறைவனோட பார்க்கணும்னா அதுதான வாழ்க்கை. அந்த மாலை ஓட்டது மாதிரியே இருந்துட வேண்டியானே அப்படின்னா உடனே நம்ம மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, சாமியாராகவே இருந்துடலாமா? இல்லறம். அதுக்கு அடுத்த கேள்வி இல்லறம் அப்படின்னா, நீ சாமியாரா இருக்கும் போது இல்லறம் அப்படிங்கிறது இயற்கை, ரைட்டா? பிறப்பு, இறப்பு, தீட்டு, இதுகெல்லாம் இயற்கை. இயற்கைக்கு எந்தவித சாஸ்திரமும் கிடையாது, சம்பிரதாயமும் கிடையாது. அதை யாரால தடுக்கவும் முடியாது. பிறப்பையோ இறப்பையோ மற்ற சாஸ்திரமா இயற்கையா உள்ள உபோபாதைகள் எதுவாக இருந்தாலும் தீட்டம் கிடையாது, தடையும் கிடையாது. பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் நம்ம கடைபிடிக்கணும். இப்போ மாலை ஓட்டா அசைவம் சாப்பிட மாட்டேங்கிறோம், அதிகமாக பொய் பேச மாட்டேங்கிறோம், ஓரளவு மனச்சாட்சிக்கு அப்படியே சொல்லியாச்சு. 25% கட்டுப்படுறது. அந்த 25% ஃபாலோ பண்ணும் போது வர்ற கடவுள், பேசுகிற கடவுள் அப்படியே கடைப்பிடிச்சா ஏன் வராது, ஏன் பேசாது? இதுக்கு ஒரு கோடாங்கி தேவையா, ஒரு குறியார் தேவையா, ஒரு சாமியார் தேவையா? சாமியார் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. மாலை ஓடணும், காவேஸ்வரம் கட்டணும், ருத்ராட்சம் போடணும், கொட்டை ஓடணும், பட்டை அடிக்கணுங்கிறது யாரெல்லாம் வேஷம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் வேஷம் போட நினைக்கிறாங்களோ
அடுத்தவங்கள்ட்ட எதையோ எதிர்பார்க்குறாங்க. அது பணத்தையோ பொருளோ ஏதோ எதிர்பார்க்குறவங்க தான் வேஷம் போடுவாங்க. காவல்சரை கட்டிக்கிறது, மாலை போடுறது, ஆக்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ஏதோ யாருக்கோ நிரூபிக்கவங்க விரும்புகிறாங்க. அவங்கள்ட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க. யதார்த்தமா இருந்துட்டு போறவங்களுக்கு எந்தவித யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்கல. அப்படிங்கும் போது அவங்க எந்தவித நடிப்புக்கும் ஆசைப்பாசத்துக்கும் வேலையே கிடையாது. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் சூட்சமம். இதுல என்ன கடவுளை பார்க்க முடியாது, பேச முடியாதுங்கிறது. இதை சொன்ன பிறகு அவரு கொஞ்சம் நம்பிக்கை வருது அவருக்கு. ஆமா, அப்ப இதுதானோ அப்படிங்கிறார். அப்ப இதுதானோ அப்படிங்கும் போது அந்த மனசு பக்குவப்படும். அவ்வளவுதான். வேற இன்பம் துன்பம் எல்லாம் சகஜம். ரைட்டா? பிறப்புன்னு இருக்கும்போது இறப்புங்கிறது கண்டிப்பா வரத்தான் செய்யும். நம்ம ஆன்மீகத்துக்கு வர வர பக்குவப்பற்றும் மனசு எதையும் தாங்க பக்குவப்பற்றும். என்ன அப்படின்னம்னா, அந்த பக்குவப்படுதல் எப்படி நடக்குது அப்படின்னம்னா, புகழ்ந்தாலும் கவலைப்படக்கூடாது, இகழ்ந்தாலும் கவலைப்படக்கூடாது. ரைட்டா? ஒருத்தர் புகழ்றாங்கன்னா கவலையே படக்கூடாது, அதை கேட்கவே கூடாது. ஏன்னா அவர் நம்மள்ட்ட எதையோ எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா சம்மந்தமில்லாம இருக்கு நம்மளை பத்தி புகழ்ந்து பேசணும். அது மாதிரி இகழ்றாருன்னா ஏதோ அவருக்கு பாவம் போக்கி போறாம ஏதோ ஒரு ஆதங்கம் நம்மளை பத்தி திட்டுறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு திட்டுவாரு, நாளைக்கு அவர் கடவுள் பாரு, இன்னைக்கு கடவுள் பார்க்க நாளைக்கு அவர் கிடக்காரு அப்படிமா. ரைட்டா? அதனால புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் கவலையே படக்கூடாது. சரி சாமி, எல்லாமே தெரிஞ்சிருமா? அதெல்லாம் எல்லாமே தெரியாது. எது தெரியணுமோ அது தெரியும். ரைட்டா? இன்னைக்கு ஒரு இறப்பே வந்துடுது, தெரியாம போச்சு, வருத்தப்படவே கூடாது. அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்றா இருந்திருக்கு, அதனால இறைவன் நம்மளுக்கு சொல்லலை, அவ்வளவுதான். அந்த மனசு பக்குவப்பற்றும். இன்னைக்கு ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு வந்துடும், அது எளிமையான பிரச்சனையா இருக்கும். அதை போய் எதுக்கு முன்னக்கூடி இவன்ட்ட சொல்லி இவனை ஒரி பண்ணுவானே அப்படின்ட்டு ஆண்டவனை மறைப்பான். அதுக்காண்டி எனக்கு கடவுள் வந்து பேசிட்டு இதை என்கிட்ட சொல்லாம விட்டுருச்சு அப்படா அறகுறட்டா இருக்கும். நீ இன்னும் பக்குவப்படல. எதையெல்லாம் நினைச்சு ஆத்திரப்படுறியோ அப்ப நீ இன்னும் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு கிடைக்கும் போது சந்தோஷப்படுற நீ, இழக்கும் போதும் எதையும் கண்டுக்கிறாம இருக்கணும். கிடைக்கும் போது சந்தோஷப்பட்டுட்டு இழந்து முன்னாடி துன்பப்படுறதுக்கு எப்பவும் நார்மலாவே, கிடைச்சாலும் நார்மலாரு, இழந்தாலும் நார்மலாரு இருந்துட்டோம் அப்படின்னோம்னா மனசு பக்குவப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? அதுக்கு இடையில ஏகப்பட்ட சோதனைகள் வேதனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல வாழணும்னா முக்கியமா பணம். ரைட்டா? அந்த பணத்தை காட்டிதான் ஆண்டவனே விளையாடுவேன் நம்மள்கிட்ட. அதுல நம்மளுக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு. அன்றாட எக்ஸாம் தான், ஒவ்வொரு நாளும் தேர்வு நடந்து கொண்டே இருக்கும். நம்ம மாதிரி இந்த கவர்மெண்ட் வேலைகளுக்கு மாதிரி ஒரு சில எக்ஸாமோட முடிஞ்சு அப்புறம் வேலைக்கு போகும்போது ட்ரைனிங், அப்புறம் என்னைக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் இல்லாட்டி கோச்சிங், அப்படிலாம் கிடையாது. கடவுள்கிட்ட அனுதினமும் டெஸ்ட் தான், ஒவ்வொரு நாளும் டெஸ்ட். சாதாரண கவர்மெண்ட் வேலைக்கே இத்தனை டெஸ்ட் வைக்கும்போது கடவுள் வைக்கிற டெஸ்ட்ல தான் நம்ம பாஸ் ஆகணும். அதுல கவனமா இருக்கணும். இன்னைக்கு சாமி வந்துருச்சு பேசிடுச்சு, இன்னைக்கு ஒருத்தர் ரூபாதாரங்கிறாரு, இல்லாட்டி கடவுளுக்காரு சாமிக்காரன்றோம்னா நம்ம விழுந்துட்டோம்னா போச்சு, அவுட், அதோட ஓடிடும் சாமிலாம். சரியா? அந்த நிலைக்கெல்லாம் நம்ம பக்குவப்படணும். அதுல எல்லாம் நம்ம கடந்து கடந்து வரணும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் கடந்து கடந்து வரணும். ஏகப்பட்ட அனுபவங்கள். நம்ம எதை தொட்டாலும் சோதனையும் வேதனையும் தான் இருக்கும். அதையெல்லாம் கடந்தாதான் அந்த நிலைய ஓரளவு நம்ம நினைச்ச நேரம் கூப்பிடுறதுக்கு இறைவன் வர்றாருன்னா அதையெல்லாம் கடக்கும். ரைட்டா? ஒவ்வொரு நிலையும் கடக்கணும். இவ்வளவுதான் எளிமை. கடவுளை பார்க்கறதும் பேசுவதற்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம அனுபவத்துல நம்ம எதையெல்லாம் மனித பிறப்புகள் மானிட பிறப்புகள் எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் மாகை மூலம் கடவுள் கொண்டு வந்து காமிக்கும். இதை கொடுத்தா மயங்குறானா, அதை கொடுத்தா விழுந்துடுறானா, அதை செஞ்சா அதுக்காவது இவன் மயங்குறானா அப்படின்லாம் பார்க்கும். ஒவ்வொரு நாளும் டெஸ்டாகத்தான் இருக்கும். அதுல எல்லாம் நம்ம ரொம்ப மனசு மெயின் வந்து மனசு, அவ்வளவுதான். சரியா? அதனால நம்ம என்னைக்கோ ஒரு நாள் மாலையை போட்டுட்டு போய்தான்ட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்தேன், 30 நாள் விரதம் இருந்தேன், காமண்டலம் மரமண்டலம் விரதம் இருந்துட்டு முக்காடியிலேயே அசைவத்தை சாப்பிட்டா அப்புறம் எதுக்கு நம்ம விரதம் இருந்து போகணும், எதுக்கு மாலை போடணும்? வந்த உடனே ஆடு கூலி அப்படி திட்டு விடணும்டா. நம்ம அதைத்தான் சொல்றோம், நீ மாலையே போட வேண்டாம், பாவத்தை சுமக்காத, நீ பாட்டுக்கு ஒரு வீட்டுல போய்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஒரு பிறப்புல ஒரு ஞானம் கிடைக்கும். ரைட்டா? அப்போ வந்து நம்ம செஞ்ச தவறுகள்லாம் தெரியும். இதைத்தான் நம்ம சொல்றோம்.
இப்போ உனக்கு உயிரப்பட்ட பாவம், அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்ற நீ அதை கலெக்டவங்க அந்த தப்ப எப்படி பண்றாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசனையா இருக்கு. நம்மளுக்கு இப்ப இந்த ஞானம் கிடைச்ச பிறகுதான் இந்த யோசனை வருது, ரைட்டா? அதனால அந்த ஞானம் கிடைக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். இதுல இப்ப இந்த போன வாரம்லாம் 2-3 பேர் சொன்னாங்க, ஐயா நாங்க சைவமா மாறிடுறோம் அப்படின்னாங்க. நீங்க சைவமா மாறுறதுலாம் எனக்காண்டி எதுக்கு நீங்க மாறணும் அப்படின்னோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, சைவமா மாறிட்டீங்க. நம்ம லட்சக்கணக்கான நபர்களை பார்த்தாச்சு. நம்ம கூடவே 10-15 வருஷம் சைவமா இருந்துட்டு இந்த காமௌண்டை விட்டு போனவன, கோயிலுக்கு வராம போனவன அசைவமா மாறின நபர்களே இருக்காங்க. நம்ம கூடவே இருந்து நம்ம கோயில்ல வேலை பார்த்த நபர்களே அசைவமா மாறிட்டாங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் காரணத்துக்காகவும் காரியத்துக்காகவும் வந்தவங்க. ஏன்னா அவங்களா பார்த்து அதை விடணும். இது தவறு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இந்த உலகத்துல திருத்தவே முடியாது. அது நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒருத்தரை சொல்லிலாம் ஒருத்தரை திருத்துறதுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்களா என்னைக்கு யோசிச்சு இது தவறு இது சரி அப்படின்ட்டு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க நிரந்தரமாக அதை நீக்க முடியும். யாருக்கோ ஒரு நாளைக்கு பண்ணிட்டாங்கன்னா போச்சு, சரியா? அதனால அவங்கவுங்களா பார்க்கணும், அவங்கவுங்களா தான் உணரணும். மொழி இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அது சைவமா மாறிட்டு போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரியா? இங்கே எவ்வளவோ சாதிக்கலாம் நினைச்சோம்னா. இப்போ இந்த நம்ம நிர்வாகம்லாம் ஒரு 10-15 பேர் தான், 10-15 பேர் வச்சுதான் இந்த நிர்வாகம் ஆண்டவன் கருணனாலையும் அருளாசியோடையும் நடைபெற்று